மூவி அப்படின்னாலே இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு ஸ்போர்ட் எடுத்து விளையாடணும், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு 2-3 இருக்கு சார். நிறைய வேணா ஸோ 3 இருக்கு. எல்லாத்துக்குமே மாறணும், பிசிக்கலாகவும் மாறணும், மென்டலி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? அடுல போயிட்டா சார். இன்னொரு எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்னா புச்சினை டீல் பண்ணோம். இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரொம்ப லவ்தோ நான் பண்ணேன். புச்சி ஒரு வாட்டி கூட அந்த ஸ்க்ரீனில் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ எதனா டவுட் இருந்தால் இங்கே தான் அவன் ஸ்கிரிப்டெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ஸோ சென்னை ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் வீட்டு பையன் மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். பட் ஒவ்வொரு தடவை நீங்கள் வரும்போதும் எங்கள் ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போவீங்க. ஒன்று ஒரு பிடிக்கும்ல. வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் சென்னை வித் பீப்புள் அண்ட் யுவர் ஆடியன்ஸ்? சென்னை ரொம்ப they're not shy audience. They're unpartnered. They love films. I mean, they've seen the greatest films. People, our film industry also used to work from here. The beautiful culture, ever disciplined culture here. காலையில் அந்த டிஃபன் சென்டர்லாம் அந்த அகர்பத்தி கூட ஓப்பன் பண்ணுவாங்க. நீட்டாக ரெடி ஆகிடுச்சு, முது போட்டு. ஸோ தே ஆர் ஸோ க்ளீன் அண்ட் நீட். அவங்களோட சினிமா தியேட்டரில் கூட அப்படி தான் க்ளீன் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு இம்ப்ரெஸ் தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஆல்ரெடி நாங்களாம் இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ளாட் ஆகி தான் சார் இருக்கோம். மேலும் மேலும் இன்னும் நிறைய பண்ணுங்க. நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்க போகிறோம். அண்ட் கை ஓகேவா? ஆல் குட்டா? குச்சிபா கிஃப்ட் கொடுத்தாங்க சார். ரமன் சார் போயிட்டு இது பிடிக்கல மாத்துங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவரை கையை உடச்சு விட்டுருக்கீங்க. என்ன சார்? பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ குச்சி. அந்த குஸ்தியில் கொஞ்சம் அடிபட்டுச்சு. அடிப்படைச்சு அவ்வளோதான். நான் பெரிய அடியா இருக்கும் போல இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு படுற ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா, இங்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, ஸ்பெஷலா சொல்லுங்க. நான் ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி கதையில ஐ அம் பார்ட் ஆஃப் இட். நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த நாட்டுக்கு. திருப்பி you all will be proud to see not my work, just the greatness of what all the technicians and the artists and music director has done. Please just go experience a beautiful entertainer with a little message. Okay sir, and thank you. And நாங்க எல்லாத்த பத்தி ஒன்னு பேசறோம். ஒண்ணே லாஸ்டா கடைசியா ஜான்வி கபூர் அங்க நிறைய வந்து பாய்ஸ்லாம் அதுவா நல்லா பயங்கரமா இருக்காங்க. அவங்க அம்மா எப்படியோ அது தாண்டி அவங்க லைஃப்ல போவாங்க. I really wish her all the best. She's the most sincere actor I've seen. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. And I wish her all the best. Thank you so much. Thank you sir. Thank you. And it is definitely going to be a blockbuster. And please center stage vaanga. We'll all